அண்மைச் செய்தி. கொடுங்கையூர் இளம்பெண் மரணத்தில் திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. மதுவில் தூக்க மாத்திரை கொடுத்து கொன்றது அம்பலமாகியிருக்கிறது. சென்னை கொடுங்கையூரில் 26 வயது இளம்பெண் மரணத்தில் திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. சந்தோஷ்குமார் என்பவர் மதுவில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து கொன்றது காவல்துறை விசாரணையில் அம்பலமாகியிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பரசன் இணைப்பில் இருக்கிறார். அன்பரசன், கூடுதல் விவரம் என்ன? சென்னை கொடுங்கையூரில் நேற்று காலை ஒரு இளம்பெண் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டதாக தகவல் வருது. இதையடுத்து போலீசார், கொடுங்கையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார். விசாரணையில் அந்த பெண் நித்யஸ்ரீ 26 வயது என்பதும் அவர் திருச்சியை சேர்ந்தவர் என்பதும் இங்கு சென்னையில் தங்கி அம்பத்தூரில் தனியார் நிறுவனத்தில் பணி செய்து வருவதும் தெரிய வந்தது. இதனையடுத்து சந்தேக பிரிவின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். குறிப்பாக அந்த பெண் நிறைய தூக்க மாத்திரை உட்கொண்டிருப்பதாக கொடுங்கையூர் போலீசார் தகவல் தெரிவித்தனர். இந்த நிலையில் தான் அவரது லிவிங் பார்ட்னரான பாலமுருகன் என்பவரை பிடித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டதில் தனது பெற்றோர்கள் நேற்று முன்தினம் சென்னைக்கு வருவதாகவும், திருச்சியிலிருந்து சென்னைக்கு வருவதாகவும், அதனால் இன்று ஒரு நாள் வெளியில் தங்கிக் கொள் என அவர் கூறியதாகவும், அதன் பேரில் தான் வெளியில் சென்றுவிட்டு நேற்று வீட்டுக்கு திரும்பி பார்த்தபோது பெண் மயக்கமுற்ற நிலையில் இறந்து கிடந்ததாக பாலமுருகன் தெரிவித்தார். இதனையடுத்து போலீசாருக்கு சந்தேகம் தட்டவே அவர்கள் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் தான் அந்த பெண் மர்ம மரணம் குறித்து விசாரணையில் திடீர் திருப்பமாக அந்த பெண் தூக்கு மாத்திரை சாப்பிட்டு தற்கொலை செய்து கொள்ளவில்லை. அவரது முன்னாள் லிவிங் பார்ட்னரான சந்தோஷ்குமார் என்பவர் மதுவில் தூக்கு மாத்திரை கலந்து கொடுத்து கொலை செய்திருப்பது உறுதியானதை அடுத்து தற்போது மருத்துவர் சந்தோஷ்குமார் என்பவரை குறிப்பாக இந்த பாலமுருகனுக்கு முன்னாடியாக லிவிங் பார்ட்னராக இருந்து வந்தவர் தான் மருத்துவர் சந்தோஷ்குமார். இந்த சந்தோஷ்குமாரிடம் லட்சக்கணக்கில் பணம் வாங்கி கொண்டு அந்த பெண் வந்தது. இதனை அடுத்துதான் நேற்று முன்தினம் தனது லிவிங் பார்ட்னரான பாலமுருகனை வெளியே செல்லுமாறு கூறிவிட்டு அவரது முன்னாள் லிவிங் பார்ட்னரான சந்தோஷ்குமார் என்பவரை அந்த இளம்பெண் வீட்டிற்கு வரவழைத்துள்ளார். இதனையடுத்து மருத்துவர் சந்தோஷ்குமார் வீட்டிற்கு வந்தபோது மதுவில் தூக்க மாத்திரைக்கு அளவுக்கு அதிகமாக கொடுத்து அந்த இதனையடுத்து அவர் நகையும் அந்த மருத்துவர் சந்தோஷ்குமார் திருடி சென்றதாகவும் போலீசார் விசாரணை. கொடுங்கையூர் இளம்பெண் மரணத்தில் திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. மதுவில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து அவரை கொன்றது அம்பலமாகியிருக்கிறது. இளம்பெண் நித்யஸ்ரீயை கொலை செய்துவிட்டு 25 சவரன் நகைகளை எடுத்துச் சென்றதும் தெரிய வந்திருக்கிறது. சந்தோஷ்குமார் என்பவர் மதுவில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து பெண்ணை கொன்றது காவல்துறையினரின் விசாரணையில் அம்பலமாகியிருக்கிறது.